இளவரசியும் மறையும் தாமரையும். ஒரு காலத்தில் பனிமூடிய மலைகளுக்கும் பசுமையான பள்ளத்தாக்குகளுக்கும் நடுவே அமைந்த ஒரு ராஜ்யத்தில் இளவரசி நிலா வாழ்ந்து வந்தாள். அவள் அழகிலும் கருணையிலும் சிறந்து விளங்கினாள். ஆனால் அவளது ராஜ்யம் ஒரு விசித்திரமான நோயால் பாதிக்கப்பட்டு வந்தது. ஒவ்வொரு நாளும் ராஜ்யத்தின் இதயமாக கருதப்பட்ட பிரகாசமான தாமரை ஒன்று மெதுவாக மறையத் தொடங்கியது. அந்த தாமரை முழுமையாக மறைந்துவிட்டால் ராஜ்யத்தின் அனைத்து ஒளியும் மறைந்து இருள் சூழ்ந்துவிடும் என்று மக்கள் அஞ்சினர். நிலா தன் மக்களை காப்பாற்ற உறுதியாக இருந்தாள். அவள் தாமரையை காப்பாற்றுவதற்கான வழியை கண்டறிய ஒரு பயணத்தை தொடங்கினாள். அவளுக்கு துணையாக தைரியமான வீரன் ஒருவன் வந்தான். அவன் பெயர் ஆகாயம். ஆகாயம் தனது வாட்பயிற்சியிலும் ஞானத்திலும் சிறந்தவன். தி ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் அவர்கள் எதிர்கொண்டது ஒரு அடர்ந்த மர்மமான காடு. அந்த காட்டில் பேசும் மரங்களும் மாயப்பூக்களும் இருந்தன. அங்கே ஒரு மாயக்கோழி வாழ்ந்தது. அந்த கோழி யார் மனதிலும் உள்ள தீய எண்ணங்களை கண்டுபிடிக்கும். அந்த கோழி நிலாவிடம், உன் மனதில் சுயநலம் இல்லை, நீ தாமரையை காப்பாற்ற முடியும் என்று கூறி ஒரு பொன் இறகை கொடுத்தது. அடுத்ததாக அவர்கள் ஒரு உறைந்த ஏரியை கடந்தனர். அந்த ஏரியின் நடுவில் ஒரு வயதான பெண்மணி பனிக்கட்டியில் சிக்கியிருந்தார். நிலாவும் ஆகாயமும் சேர்ந்து அந்த பெண்மணியை காப்பாற்றினர். அந்த பெண்மணி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி. அவர் நிலாவின் கருணையால் மகிழ்ந்து அவளுக்கு ஒரு மந்திர கண்ணாடியை கொடுத்தார். அந்த கண்ணாடி மறையும் தாமரையை கண்டுபிடிக்கும் வழியை காட்டும். மந்திர கண்ணாடியின் உதவியுடன் அவர்கள் ஒரு ரகசிய குகைக்குள் நுழைந்தனர். அங்கே ஒரு பழைய முனிவர் தியானம் செய்து கொண்டிருந்தார். முனிவர், தாமரை மறைய காரணம் மனிதர்களின் இதயங்களில் பெருகி வரும் பேராசையும் பொறாமையும் தான். உண்மையான அன்பு, தியாகம் மற்றும் கருணை மட்டுமே தாமரையை மீண்டும் உயிர்ப்பிக்கும் என்றார். ஒரு ரகசிய மந்திரத்தை கூறினார். நிலாவும் ஆகாயமும் ராஜ்யத்திற்கு திரும்பி முனிவர் கூறியபடி மக்களிடம் அன்பையும் தியாகத்தையும் கருணையையும் பரப்பினர். நிலா தன் சொந்த பொருட்களையெல்லாம் மக்களுக்கு கொடுத்தாள். அவளது தியாகத்தை கண்ட மக்கள் தங்கள் இதயங்களில் இருந்த பேராசையை விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் உதவத் தொடங்கினர். மெதுவாக பிரகாசமான தாமரை மீண்டும் உயிர் பெற்றது. ராஜ்யம் மீண்டும் ஒளியால் நிரம்பியது.